ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கைகளுக்கு ஊறுவிளைக்கும் விதத்தில் மும்மொழி கொள்கைகளை ஏற்றால்தான் தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்போம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நிலையில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது குறித்து எழுதிய கடிதத்துக்கு அவர்கள் நக்கலாக பதிலளித்திருக்கிறார்கள். அதாவது அரசியல் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். மொழியை வைத்து அரசியல் செய்வது ஒன்றிய அரசு தான். பிரதமர் அவர்கள் வணக்கம் என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே தமிழ்நாடு அவர் பின்னாலே வந்துவிடாது. இருமொழி கொள்கை என்ற பெயரிலே நீங்கள் இந்தியை திணிக்க விரும்புகிறீர்கள். மறைமுகமாக இந்திக்கு பின்னாலே சமஸ்கிருதத்தை முன்வைக்கிறீர்கள். பல மாநிலங்களிலே மும்மொழி கொள்கைகளை அமல்படுத்துகிறோம் என்ற பெயரில் அம்மாநிலத்துடைய தாய்மொழிகளை அழித்திருக்கிறீர்கள். அந்த அபாயம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இருமொழி கொள்கைகளை ஏற்போம், மும்மொழி கொள்கைகளை ஏற்க மாட்டோம் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். இன்றைய தினம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்த வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை இடையூறின்றி ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும், மும்மொழி கொள்கைகளை நாங்கள் ஏற்க முடியாது என்பதை வலியுறுத்தி ரயில் நிலைய முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டத்தில் கைக்குழந்தைகளோடு பெண்கள் உட்பட பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டம் தொடரும்.